வரலாற்றை சொல்லக்கூடிய சிறப்பான சூரா சூரத்துல் மரியம், அடுத்து சூரத்து தாஹா, அடுத்து சூரத்துல் அம்பியா வை துவங்கி இருக்கின்றோம். சூரத்து தாஹா என்ற அந்த சிறப்பான சூரா என்பது உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்பே அல்லாஹு தாலா மலக்குமார்களுடைய அவையிலே சூரத்துல் யாசீனையும் சூரத்து தாஹாவையும் ஓதி காண்பித்தான் அப்படி என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நிறைய துவாக்களை அல்லாஹு தாலா கற்றுக் கொடுக்கின்றான் அன்றாடம் அருள்மறையிலே. நேற்றைய தினம் கூட நாம பேசும்போது சொன்னோம், இழந்துவிட்ட நம்முடைய சொத்து செல்வங்கள், நம்முடைய செல்வாக்குகள், நமக்கு கிடைத்த கண்ணியங்கள், அதை மீண்டும் பெற வேண்டும் என்றால் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா என்ற சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறக்கூடிய துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதை போன்று மாணவ செல்வங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே சிறப்பானதொரு வாழ்க்கைகளை, உத்தியோகங்களை தேடிக்கொண்டு ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக, கலெக்டர்களாக நம்முடைய வருங்கால பிள்ளைகள் எல்லாம் வர வேண்டும். அதற்கான முக்கியமான தேர்வு என்று சொல்லக்கூடிய பொது தேர்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இன்னும் நடைபெற உள்ளது. இப்போ கல்விக்காக அல்லாஹ் துஆ செய்ய சொல்றான். நாம என்ன செய்யறோம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் குர்ஆன் எல்லாம் ஓரம் வச்சுட்டு படின்னு உளுந்து உளுந்து படிக்கிறோம். ஆனா பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா ரிசல்ட்ல மார்க் அவ்வளவு எடுக்கிறது இல்லை. மதரசாக்கள்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் உலக கல்வியோடு மதரசா வந்துருச்சு. நம்ம ஓதக்கூடிய காலத்துலதான் உலக கல்வி கிடையாது, இப்போ உலக கல்வியோட வந்துருச்சு. இப்போ இந்த +2 பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்காங்க. 10th அடுத்த எக்ஸாம் வரப்போகுது. இப்போ மதரசாவில 2 கல்வி கத்துக்கிறாங்கல்ல பசங்க, அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா முழு டைமும் ஹிப்ஸ் பண்றாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்றாங்க. வாத்தியார் மகரிபுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் வராரு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, மேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. இந்த 75% குர்ஆனோடயே ஈடுபட்டக்கூடிய பசங்க ஒரு 1/4% லைட்ஸா டச் பண்ணிக்கிறாங்க 10th கிளாஸ் +2 கிளாஸ். ஆனா நம்ம பிள்ளைங்க பாத்தீங்கன்னு சொன்னா மதரசாவுடைய வாசனையே இல்லாத பிள்ளைங்க காலையில இருந்து ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் போய்கிட்டே இருக்கு. ரிசல்ட் வரும்போது பார்த்தா எனி டைமும் குர்ஆனை ஓரம் கட்டிட்டு படிச்சுட்டே இருக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னு சொன்னா 60%. ஆனா மதரசால இருக்கக்கூடிய பசங்களை பாத்தீங்கன்னா 90%, 95% எடுக்கிறார்கள். எப்படி? அருள்மறையினுடைய பரக்கத். கல்விக்காக எப்படி துஆ செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே சூரத்து தாஹாவினுடைய கடைசி பக்கத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வகுர் நபியை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹ் கத்துக் கொடுக்கிறான். முக்கிய சில துஆக்கள் மட்டும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு கத்துக் கொடுக்கிறான். மற்றமுள்ள நிறைய துஆக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கத்துக் கொடுக்கிறாங்க. மாநபி அவர்கள் 40 வயசுல இந்த மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை துவங்கினார்கள். 40 வயசுல நுபுவத்தை பிரகடனப்படுத்தினார்கள். அப்படி 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை பிரகடனப்படுத்தி தொழுகை எப்ப கடமையாகுது? பெருமானாருடைய 50வது வயசுல, கிட்டத்தட்ட 9.5 ஆண்டுக்கு பிறகுதான் தொழுகை கடமை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான். அதே போன்று மாநபியினுடைய 52வது வயசுல தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அப்படின்னா 41ல இருந்து 49, 50 சுமார் 10 ஆண்டுகள் தொழுகை கடமையாக்கப்படலன்னு சொல்றீங்க, நோன்பு கடமையாக்கப்படலன்னு சொல்றீங்க. ஹஜ்ஜி உம்ராலாம் பிறகுதான் அது செயல்பாட்டிற்கு வந்தது என்றால் அந்த ஆரம்பத்தினுடைய 10 ஆண்டுகள் மாநபி அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த புரட்சி என்ன, மாநபி அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் இக்ரா, படி என்ற கல்வி. இந்த குர்ஆனுடைய திருவசனங்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட, உலு சம்பந்தப்பட்ட, ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட, நோன்பு சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் கடமையாக ஆவதற்கு வருவதற்கு முன்பே அல்லாஹு தஆலா யஸ்அலூனக அனில் அன்ஃபால், கோலை பற்றி அல்லாஹ் பேசினான். யஸ்அலூனக அனில் அஹில்லா, சூரியன், சந்திரன், வானம், பூமி, மரஜல் பஹரைனி யல்தகியான், கடல். அல்லாஹ் பேசாத சப்ஜெக்டே கிடையாது குர்ஆன்ல. ஹிஸ்டரி, ஜியோகிராபி, இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல யஜூஜ் மஜூஜ் என்ற கொடுமையான கூட்டத்திலிருந்து துல்கர்னைன் என்று அவர் கட்டிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அது ஏதோ ஈராக்கு பக்கத்துல தஜ்ஜாலும் யாஜூஜ் மாஜூஜும் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஆத்தூனி ஜுபரல் ஹதீத், இன்னைக்கு உலகத்துல அண்ணாந்து பார்க்கக்கூடிய புரூஜ் கலீஃபா, கடலையே தரையாக்கி அதுல என்னங்க துபாயில ஒரு இது வச்சிருக்கான், கடலை தரையாக்கி அதுக்குள்ள ஒரு ஊர், அந்த பேரிச்சம்பளம் வடிவத்திலே பிளைட் மேல வந்து பார்த்தா பேரிச்சம்பளம் மாதிரி ஒரு ஊர்.
அது ஆக்சுவலி கடல். அதுக்கு மேல மண்ணை ரொப்பி என்ன செய்யறாங்க, அந்த பாம் அந்த இதுல வந்து 7 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், பெரும் பெரும் லக்ஸரி மேன்கள் எல்லாம் பல கரோட்பதிகள் தங்கக்கூடிய இடம் தான் அது. ஆனா நேற்றைய தினம் நியூஸ் என்ன தெரியுமா, அந்த 7 ஸ்டார் 5 ஸ்டார்ல தங்கி இருக்கிறவன் தான் ரூமை சாத்திட்டு ஈரானுடைய ஏவுகணைக்கு பயந்து கார் பார்க்கிங் இருக்கு பாத்தீங்களா, கார் பார்க்கிங் அதுல துண்டை வச்சு கீழே படுத்திருந்தாங்க நேத்தெல்லாம் 2 நாளா. அந்த பாம் உலகம், அது என்னங்க பேரு, ஏதோ பாம்னு சொல்றாங்க, பாம் ஷோரா, பாம் ஐலாண்ட் அப்படின்றாங்க, பாம் ஷோர் ஐலாண்ட் ஆஜியார் சொல்றாங்க பாருங்க. நம்ம அங்க மெட்ராஸ்ல இருக்க பாம் ஷோர்ல தான் மந்தி சாப்பிட்டுருக்கோம், அங்கெல்லாம் போனது இல்ல. அப்ப அந்த பாம் ஐலாண்ட்ல 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், லக்ஸரி, பெரும் பெரும் கரோட்பதிகள் எல்லாம் தங்கி கொண்டிருந்த காலங்கள் போய் இந்த ஈரானுடைய இந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த அறைகள் எல்லாம் மூடப்பட்டு அங்கே வெளிநாட்டவர்கள் ஊருக்கும் செல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டு எந்த நேரம் வேண்டுமானாலும் ஈரானுடைய அந்த கோப பார்வை, அந்த ஏவுகணை நம்மை நோக்கி வந்து விடுமோ என்று பயத்தில் இருந்து கொண்டு நேற்றைய செய்தியில கீழே கார் பார்க்கிங்ல பாய விரிச்சு படுத்திருக்கிறான். எல்லாம் பெட்ல லக்ஸரியா படுக்கக்கூடியவன் எல்லாம். அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் இந்த போர் பதட்டத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா முழு உலகத்தையும் பாதுகாப்பானாக. யாரோ சிலர்கள் வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படலாம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, மக்கா மதீனாவுல ஆஜிகள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரிட்டர்ன் பிளைட், சில பேர் 15 நாள், ஆரம்ப 15 நாள் உம்ரா போயிட்டு ரிட்டர்ன் பிளைட். அரசாங்கம் சொல்லிவிட்டது, நீங்க பிளைட்டை வந்து விமானத்தை கன்ஃபார்ம் ஆகாம ஏர்போர்ட்டுக்கு போகாதீங்க என்ற அறிவிப்பு மட்டும் வந்திருக்கு. இன்னைக்கு ஆஜிகள் எல்லாம் என்ன செய்யறது அப்படின்ற பதட்டமான சூழல் எத்தனை நாள் நீடிக்கும்? ஒரு நாளைக்கு 250 300 ரியால், 500 ரியால், 1000 ரியால் ரூம் வாடகை. என்ன செய்யறது? கூப்பிட்டு போன இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எல்லாம் விதிவிலங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் போன எல்லா ஆஜிகளும் அவரவர்களுடைய ஊருக்கு சலாமத்தான முறையில வர வேண்டும். நிறைய துவா செய்யணும், வேற வழி இல்ல. நம்முடைய மக்கள் துபாயில, சவுதியில நிறைய மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உறவுகள் எல்லோரும் சிறப்பாக வர வேண்டும். துவாவை தவிர வேற வழியே கிடையாது. சிறுத்தை மானை துரக்கும், மானை விட வேகத்தில் அதிகமானது சிறுத்தை. ஆனால் மான் ஒரு கட்டத்தில் தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தும், சிறுத்தை களைப்படைஞ்சிடும். என்னங்க, மானை விட சிறுத்தை தானே வேகமாக ஓட வேண்டும். மானை துரத்துகிறது, மான் முன்னே செல்கிறது, சிறுத்தை பின்னே ஓடுகிறது. ஆனால் சிறுத்தையால் ஒரு கட்டத்தில் அது அயர்ந்து விடுகிறது, டயர்ட் ஆயிருது, மான் தப்பிச்சிருது. இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க. சிறுத்தைக்கு இந்த மான் இல்லை என்றால் வேற மான், சிறுத்தைக்கு ஆப்ஷன் உண்டு. துரத்தக்கூடிய சிறுத்தைக்கு இந்த மான் இல்லை என்றால் வேற மான். ஆனால் மானுக்கு ஆப்ஷன் கிடையாது, பிடிச்சா மவுத்துதான். புரியுதா? மானுக்கு வேற வழி இல்லை, ஓடித்தான் ஆக வேண்டும், உயிரை காக்க ஆக வேண்டும். இந்த ஓட்டத்தில் தோல்வி அடைந்தால் அதற்கு மரணம். எனவே மானுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. எனவே சிறுத்தை மானை விட வேகமாக ஓடினாலும் அந்த இடத்தில் சிறுத்தை தோல்வி அடைந்து விடுகிறது, மான் வெற்றி அடைந்து விடுகிறது. காரணம் என்ன? மானுக்கு நோ ஆப்ஷன், நோ வே, நோ அதர் வே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்ப நமக்கு நோ ஆப்ஷன், எந்த ஆப்ஷனும் கிடையாது. 2 கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதை தவிர. ஏனென்றால் நம்முடைய சமூகம், நம்முடைய மக்கள் அங்கே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அருள்மறையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆரம்பத்துல கல்விக்கான புரட்சி 9 வருஷம் 10 வருஷம் மாணவி அவர்கள் மக்காவிலே வரும் பொழுது only few members are graduate in Makkah. கொஞ்ச நபர்கள் தான் படித்திருந்தார்கள். 10 லட்சம் பேர் மக்காவில் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நுபுவத்தை பிரகடனம் செய்யும் பொழுது மக்காவாசிகள் 10 lakhs people, 10 லட்சம் பேர் பாப்புலேஷன் மக்காவில் இருந்தது. ரசூலுல்லாஹ் பிறக்கக்கூடிய நேரத்திலே அதுல படிச்சவங்க எத்தனை பேர் தான்? வெறும் 5 பேருன்றாங்க, 10 பேருன்றாங்க, 17 பேர். சரி, அவங்க என்ன படிச்சிருப்பாங்க? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில படிச்சாங்களா? இல்ல. அப்போ அவங்க படிச்சவங்கன்னு சொன்னவங்க யாருன்னா அவங்க பேரா உங்களுக்கு எழுத தெரியும், கையெழுத்து போட தெரியும், அவ்வளவுதான். மற்ற எல்லாருமே படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க, காட்டான்களாக இருந்தாங்க, டைம் பாஸுக்கு கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ நாகரீகத்தையும் மனிதாபிமானத்தையும் கல்வியையும் இந்த சமூகத்திற்கு புகுத்திவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் ஆரம்பத்துல 10 வருஷம் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பே கல்வி புரட்சி செய்தார்கள் மாணவியர்கள். தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பே மனிதாபிமானத்தை பற்றி பேசினார்கள். இப்பொழுது உலகத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் போரா? இல்லையே. போர் சண்டை என்றாலும் எப்படி ஒரு முறையோடு செய்ய வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வகுத்து கொடுக்கிறது. போர் தளபதியிலேயே சிறந்தவர் என்று உலகமே பேசக்கூடிய சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் பைத்துல் முக்கத்தஸுக்கு எதிராக சிலுவை யுத்தக்காரர்களோடு போர் செய்தவர்கள். போருக்கு என்று ஒரு நாகரீகம் உண்டு, போருக்கு என்று ஒரு அறம் உண்டு. ஆனால் இந்த இப்பொழுது
நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியது போர் அல்ல, இது ஒரு படுகொலை, மனித சமூகத்திற்கே எதிரானது. இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் மார்க்கெட்டிங், என்னிடத்துல இன்னென்ன ஏவுகணைகள் இருக்குன்னு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். குர்ஆன் போரை பற்றி பேசுகிறது. போர் தர்மம் என்ன, போர் அறம் என்ன. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் படையில நிக்கிறாங்க, எதிரில சிலுவை யுத்தக்காரர்களுடைய படை நிக்குது. தலைவர் கேப்டன் அன்னைக்கு வரல. சலாஹுத்தீன் அய்யூபி தூதுவர் இடத்துல அழைச்சி, இன்னைக்கு வேர் இஸ் கேப்டன், எதிர்பார்த்து ஆளை காணுமே அப்படின்னு கேட்கிறாங்க. அங்கிருந்து ஒரு மந்திரி வந்து சொன்னாரு, எங்க படை தளபதி இருக்கிறாரே அவருக்கு காய்ச்சல், உடல்நிலை சரியில்லை, 2 நாட்களாக கடுமையான காய்ச்சலில் பாதிக்கப்பட்டார், எனவே இன்று போர்க்களத்தில் வரவில்லை, ஏன் மருந்து கொடுத்தீர்களா என்று கேட்டார்கள். யாருங்க? எதிரியோட சந்திக்க போகக்கூடியவர்களிடத்துல எப்படிப்பட்ட மனிதாபிமானம் பாருங்க. பத்ர் யுத்தம் இன்னும் 2-3 நாள்ல அதை பத்தி பேசுவோம். தண்ணி கஷ்டப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காபிர்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மரபு. இன்னைக்கு காவி சொல்லிட்டு இருக்கான், குர்ஆன்ல போரை பற்றி வருகிறது. ஆமா, போரை பற்றி வருது. உனக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் மன சங்கடம் என்றால் நீங்கள் எப்படி சுமூகமாக உங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தையால் தீர்த்துக் கொள்வது என்பதை பற்றியும், அப்படி தாண்டி ஒரு சண்டை வந்தால் அந்த சண்டையில் எப்படி அறத்தை பேண வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது அல்லவா. மருந்து சாப்பிடலையான சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறாங்க. இல்ல, அந்த மருந்து என்பது உங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது, அந்த மூலிகை, அதை கொடுத்தா உடனே குணப்படுத்தலாம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு போர் வேண்டாம், தளபதி குணமானதற்கு பிறகு போர் செய்து கொள்ளலாம் என்று தகுந்த அந்த மருந்தை, அந்த மெடிசனை, அந்த மூலிகை மருந்தை சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள் என்று சொன்னால் இதுதான் போர் மரபு. ஆனால் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சுமூகமாக சென்று விடலாம் என்று உலக நாடுகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஈரான் அதிபரும் சரி பேசிக் கொள்ளலாம், சுமூகமாக செல்லலாம், ரமலானுடைய காலம் பொறுமையாக செல்லலாம் என்று அமைதியோடு தன்னுடைய குடும்பத்தோடு அவர் சகரும் இஃப்தாரும் செய்து இறைவனுக்கு பயந்து கொண்டிருந்தாரே. காமினி அலி ரலியல்லாஹுடைய பரம்பரையை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பரம்பரை என்று கூட அவருடைய பரம்பரையை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பிற்காலத்துல கூஃபா, ஈரான், ஈராக்ல தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். பெருமானாரும் சொன்னாங்க, இந்த சமூகத்திற்கு அரணாக கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய பேரப்பிள்ளைகள் தான் இருந்து பாதுகாப்பார்கள், என்னுடைய குலவழி கொழுந்துதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். அப்படி பேச்சுவார்த்தையில் சுமூகமாக இருந்து பொறுமையான இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் பொறுமையாக இருப்போம் என்று இருக்கக்கூடிய நேரத்திலே எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அசிங்கப்பட்ட இந்த மோசமான யூதர்கள், முக்கிய தலைவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு திசையை மக்களுக்கு மத்தியில் திருப்பிவிட வேண்டும் என்பதற்காக நேற்றைய தினம் சொன்னாங்க. அதான் நடந்திருக்கு. ஈரான் எந்த அமெரிக்காவையோ ஒம்புக்கு இழுக்கவில்லை. சும்மா இருந்த ஈரான் மேல நோன்பு நேரத்துல இவர்கள் தான், அமெரிக்கார்கள் தான் ஆரம்பத்திலேயே அந்த போரை துவங்கி உள்ளார்கள். இது மனிதாபிமானத்திற்கும் அப்பாற்பட்டது, எதிரானது அப்படி என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா வரலாறு இவங்க என்னத்தான் சோத்துக்குள்ள முழு பூசணிக்காம மறைச்சாலும் மறைக்க முடியுமாட்டா? முடியாது. இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல அல்லாஹ் ஒரு சின்ன செய்தியை பேசி முடிச்சிருவோம், நேரம் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல சூடான் கரையோரத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறது. சூடான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமும் பயணம் செய்த வரலாறை பற்றி சூரத்துல் கஹ்ஃப்ல நாம் பேசினோமா இல்லையா? சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூடான் பகுதியின் வழியாகத்தான் அவர்கள் சென்றதாக வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சம்பவம்லாம் பெருசு. அதுல ஒரு சின்ன செய்தி, இன்னைக்கு ஓதப்பட்ட முதல் ரக்காயத்துல 3வது திருவசனம். அந்த திருவசனம் என்னன்னு சொன்னா, ஃபன்தலகா ஹத்தா இதா அத்தயா அகல கரியத்தின் இஸ்ததஅமா அகலஹா ஃபஅபௌ அன் யுபய்யிஃபூஹுமா. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊருக்கு போனாங்க. 2 பேருக்கும் பசி எடுத்தது. பசி எடுக்கும் பொழுது அந்த ஊரிடத்திலே மக்களிடத்துல கேட்டாங்க, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஊர் மக்கள் ஃபஅபௌ அன் யுபய்யிஃபூஹுமா, அவர்களுக்கு விருந்தளிப்பதை தடை செய்து கொண்டார்கள். கொடுக்கல, சாப்பாட கொடுக்கல. இது எப்ப நடக்குது? இந்த ஆண்டுல இருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் டச் பண்ணிட்டு போறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊருக்கு போனாங்க. செல்லும் பொழுது அந்த ஊர் மக்களிடத்துல உணவு கேட்டாங்க, அவங்க கொடுக்கல. ஏன்னா சாப்பாடு கொடுக்காதெல்லாம் பெரிய விஷயம். சாப்பாடு இன்னொருத்துக்கு விருந்தளிப்பதற்கு உண்டான சிறப்பு விட எதுவும் கிடையாது. அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், விருந்தோம்பல். வந்தாங்க. மூசா ஃபன்தலகா ஹத்தா இதா அத்தயா அகல கரியத்தின் இஸ்ததஅமா அகலஹா ஃபஅபௌ அன் யுபய்யிஃபூஹுமா. மூசாவும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊருக்கு வந்தாங்க, உணவு கேட்டாங்க.
அவங்க கொடுக்க மறந்துட்டாங்க. இப்ப அந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆயத்து இறங்கின உடனே அவங்களுக்கு போய் அந்த செய்தி தெரியுது, குர்ஆனுடைய திருவசனம். இப்ப நம்ம என்ன நினைப்போம், வரலாற்று ஆய்வு செய்யுமா இல்லையாங்க, என்னடா ஒரு மூசா ஒரு நபிக்கு சோறு கொடுக்காத ஊரா இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு நபிக்கு கூடயா சோறு கொடுக்கல, உன் முன்னோர்கள் அவ்வளவு கஞ்ச பயிலாவா இருக்கிறான், இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்க அந்த ஊர்ல அப்படின்றாங்க சாப்பாடு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த ஊருக்காரங்களா வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வேணும் குர்ஆன்ல அப்படின்னா. என்ன? இல்ல, எங்க ஊருக்கு மூசா நபியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் வந்தாங்க, எங்களுடைய பாட்ட முப்பாட்ட அவங்களுடைய அந்தஸ்து தெரியாம சோறு கொடுக்கிற உணவு கொடுக்காம போயிட்டான், அது அல்லாஹ்வே குர்ஆன்ல தெள்ள தெளிவா இறக்கிட்டான், அது எங்க ஊருக்கு ஒரு பெரிய கௌரவ குறைச்சலா இருக்கு, ஏன்னா கியாமத் நாள் வரைக்கும் எல்லாரும் ஒரு விருந்து கூட கொடுக்கறதுக்கு வக்கீல் இல்லையே அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. சோ இப்ப என்ன செய்ய சொல்றீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அந்த ஆயத்தை ஒரு சின்ன சேஞ்சிங் பண்ணணும் அப்படின்னா, ஃபஅபௌ ஐ யுவைஃபூஹுமா, ஃபஅபௌ பே வாவுஸவர் பௌ, அந்த இடத்தை நீங்க ஆயத்தெல்லாம் மாத்த வேணாம் நபியே, வேற எதுவும் மாத்த வேணாம். பேக்கு கீழே ஒரு புள்ளி இருக்கும், கேக்கு மேல 2 புள்ளி இருக்கும். அவன் எவ்வளவு பாருங்க அரபியினுடைய ஞானத்துல எப்படி சிறந்தவனா வழங்கியிருக்கான் பாருங்க. ஃபஅபௌ என்ற வார்த்தைக்கு பதில பேக்கு கீழே இருக்க புள்ளி எடுத்து மேல போட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு புள்ளியை கொடுத்துட்டா என்ன இருந்தா, 2 புள்ளி மேல வந்தா தே தே ஃபஅதௌ ஐ யுவைஃபூஹுமான்னு மாத்துங்க யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. ஃபஅபௌ ஐ யுவைஃபூஹுமா என்ற வார்த்தையை ஃபஅதௌ ஐ யுவைஃபூஹுமா, நபி வந்தாரு, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, உணவு கேட்டாங்க, ஃபஅதௌ கொடுத்துட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன சேஞ்சிங் முடியுமா? நபி அல்லாஹ் சொன்னா, குல் மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய நஃப்ஸுக்கு தக்கவாறெல்லாம் இந்த அருள்மறையை ஒரு புள்ளி எடுப்பதற்கோ வைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. வந்து சொன்னாங்க, லா யர்ஜூன லிகாஅ நஅதி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில், குர்ஆனுக்கு பதிலா வேறு சில சட்டங்களை கொண்டு வாருங்கள், வேண்டுமென்றால் பார்க்கலாம் என்று குஃபார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல சொன்னா, மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, ஃபிரௌன் என்றும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக ஆக மாட்டான், ஃபிரௌன் லஅனத்துல்லாஹ் தான், காரூன் லஅனத்துல்லாஹ் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். சரித்திரத்தில் ஹீரோக்கள் என்றும் வரலாற்றில் ஜீரோக்களாக மாறியதும் இல்லை. அதே போன்று வில்லன்கள் அநியாயம் செய்த அநியாயக்காரர்கள் வரலாற்றில் என்றும் தலைவர்களாக ஆனதாக சரித்திரம் இல்லை. என்றும் மோடிதான் என்றும் மோடி என்றும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ட்ரம்ப் லஅனத்துல்லாஹ் தான், இன்னைக்கு காமினி ரஹ்மத்துல்லாஹ் தான் என்றும் வரலாற்றை இந்த சமூகத்திலிருந்து மாற்ற முடியாது. முழு சோத்துக்குள் ஒரு பூசணிக்காவை அடைக்க முடியாதோ அதே போன்று உலகத்தில் மனிதாபிமானம் உள்ள எல்லோரும் இந்த நடக்கக்கூடிய இந்த மோசமான போரை, இந்த மோசமான இந்த தாக்குதலை, இந்த ஹுமானியுடைய படுகொலையை எல்லா மக்களும் மனிதாபிமான எல்லாரும் அதை எதிர்க்கத்தான் செய்வார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்றும் சத்தியம், அந்த சத்தியம் என்றும் நிலைபெறும். வல்ல ரஹ்மான் அந்த சத்தியத்தினுடைய குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ரப்பி ஜித்னி இல்மா என்ற இந்த கல்விக்கான இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய துஆவை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து, அந்த பிள்ளைகள் இன்று பரீட்சை எழுத சென்றிருக்கக்கூடிய, இன்னும் பரீட்சையை சந்திக்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் நன்றாக படித்து வெளிநாட்டுக்கு 18 வயசான உடனே பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு டிரைவரா ஆமிலா போயிருக்கக்கூடிய அந்த காலங்கள் இதோடு முடிவடைய வேண்டும். டிரைவிங்ல ஆசைப்பட்டிருக்கியா, பைலட்டா ஊரு முழுக்க சுற்று, லட்சங்கள் சம்பாதிக்கட்டும் நம்முடைய பிள்ளைகள். கலெக்டராக ஆகட்டும், IAS ஆக ஆகட்டும், IPS ஆக ஆகட்டும், பிசினஸ் தொழில் அதிபர்களாக ஆகட்டும், வருங்கால சந்ததிகளுக்கு அல்லாஹு தஆலா நிறைய கல்வி அறிவை அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்